கதை சொல்லில நான் உங்க மகி. எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு இருக்க தான் செய்யும். டீனாவும் அந்த கொரோனா காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு உதவுன மாதிரி ஈஸ்வரி அம்மா, அவங்க பொண்ணு, சிவகுமார் அப்படின்னு நெறைய பேர் உதவியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படி நெறைய பேர் உதவியிருப்பாங்க. ஓகே, நம்ம டீனாவோட கதைக்கு வரலாம். டீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சிவகுமார் திரும்பவும் வந்து சாப்பாடு குடுக்கறது, இந்த மாரி ஒர்க்கு தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் நான் சொன்னேன், "நான் நல்லா படிச்சிருக்கேன். எனக்கான வேலை தான் கிடைக்கல." அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொன்னாரு, "நீங்க வேணா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணி எல்லாருக்கும் உணவு போய் குடுத்துட்டு வாங்களேன். உங்களுக்கு இது கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாவும் இருக்கும். அப்புறம் நீங்க ஒரு சர்வீஸ் பண்ண மாரியும் இருக்கும். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு சம்பளம் தரேன்." அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சாரு.